இங்கே பாண்டியனும் வந்துட்டு கதிர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்க நேரத்தில் தான் தங்கமேல் எல்லாருக்குமே ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. ஃபோட்டோவை பார்த்த கையோட எங்கள் பாண்டியனை வந்து அதை பற்றின பேசினதை மறந்துட்டு தங்கமேல் மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணை பார்த்துருக்கவே முடியாது. சென்னையில் எவ்வளோ ஹோட்டல் இருந்தாலும் தனக்கு ஏற்றது மாதிரியும் வசதியாக இருக்கிற மாதிரியும் பார்த்து 5000 ரூபாய்க்குள்ளே செலவை முடிச்சிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய பொண்ணு, எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இந்த பாண்டியனை கிளம்பி போக, ஆமாம்மா எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, அதுவும் யார் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம். இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க இருக்கிற தங்கமேலு யோசிக்கிறாங்க, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருந்திருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு. அப்போ இன்னமும் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியல. அப்போ தெரியாத ஒரு விஷயத்த நம்ம மேல தப்பே இல்லாத மாதிரி அவங்க கிட்ட தெரியப்படுத்தினா என்ன, நம்ம மேல தப்பு இருக்கிற மாதிரி மாமா கிட்ட காட்டிக்கவே கூடாது. அது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்க தங்கமேலு இங்க வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாங்க. பாண்டியன் வந்து ஃபோனை பார்த்துட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹாலே வச்சுட்டு போக, இங்கே வந்து செந்தில் தான் இருந்துட்டுருக்காங்க ஹாலில். இங்கே வந்து தன்னுடைய அப்பா எங்கன்னு பார்க்குறாங்க. அப்பாவை காணோம். என்ன இந்நேரம் பார்த்து ஃபோன் வருது, அப்பா வேற ஃபோனை வச்சுட்டு போய் உள்ளே படுத்துட்டார் போல், இன்றைக்கி நிறைய வேலை இருந்ததில்ல, அதனால் டயர்டில் போய் படுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. செந்தில் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண கையோட எங்கள் தங்கமயில் வந்துட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நானே ஃபோன் பண்ணேன், நான் ஃபோன் பண்ணது அவருக்கு கூட தெரியாது மாமா, சாரி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமயில் எதை பற்றி பேச வராங்க அப்படின்னு தெரியாமல் செந்தில் வந்து ஃபோனை வந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்படி அண்ணி எந்த விஷயத்தை பற்றி அதுவும் இந்த நேரத்தில் பேசுகிறதுக்காக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னு தெரியாமல் யோசனையிலே காதில் ஃபோனை வச்சிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தங்கமேலு சொல்கிறாங்க, மாமா நாங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது தன்னுடைய ஹோட்டல் விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க. என்ன இவங்க ஹோட்டல் விஷயத்தை பற்றி அப்பாட்ட பேசுகிறதுக்காக இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்காங்களே, சரி அவர்கிட்ட நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நினச்சி இவர் பேச வர நேரத்தில் உடனே தங்கமேலு சொல்கிறாங்க, மாமா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அங்கே ஹோட்டலோட அதாவது மொத்த டீட்டெயில்ஸும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க மாற்றி வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம்னு சொல்கிறாங்க. இது என்ன புதுசாக அண்ணி கதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க செந்திலும். அதில் தெளிவாக போட்டிருந்தது, ஆனால் அண்ணி அப்படியே அப்பாட்ட மாற்றி பேசுகிறாங்களே நினச்சிட்டு ஃபோனை எடுக்காமல் காதிலே வச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கோமதி வர யாரோட ஃபோன்லன்னு கேட்க, இங்கே அப்படியே கையை வச்சு மறைச்சபடி, ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட அம்மாட்ட சொல்ல, அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. கோமதிக்கு வந்து ஹாலில் உட்காராங்க. இங்கே வந்து காதில் வந்து வச்சுக்கிறாங்க திரும்பவும் எடுத்து ஃபோனை. அப்போ வந்து பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தங்கமேலு சொல்கிறாங்க, மாமா இங்கேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கோ தெரியும், அதுக்காக நான் மாமா கிட்டே சொல்லிடலான்னு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இங்கே இவரும் அதான் மாமா சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா எங்கள் செந்தில் தம்பியும் கதிர் தம்பியும் தான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இவ்வளோ பணத்தை உங்களால் எப்படி தம்பி கட்ட முடியும், உங்கள் கையில் கூட பணம் இல்லைன்னு சொல்லி நானும் எவ்வளோ விதமாக எடுத்து சொல்லி பார்த்தேன், ஆனால் நான் சொல்கிறத அவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி இல்லை மாமா, அதனால தான் நானும் அவரை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டேன் மாமா. வந்ததுக்கு பிறகு என்னை வெயிலில் அதுவும் வெளியில் அசிங்கப்பட்டு நாங்கள் 2 பேரும் நின்னோம். இது ரெண்டுமே நடந்தது எல்லாமே அவங்களால தான் மாமா, இல்லாட்டி நாங்கள் கிளம்பியிருக்க கூட மாட்டோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அந்த பணத்தை அவங்க எப்படி கட்டுனாங்கன்னு கூட தெரியல. கொஞ்ச நேரத்தில் பணத்தை அனுப்பி எங்களுக்கு ரெடி பண்ணி கட்டியும் விட்டுட்டாங்க. ஆனால் எப்படி அந்த பணத்தை அனுப்புனாங்கன்னு தெரியவே இல்லை மாமா. வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நான் ஃபோனை வச்சிடறேன், இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்க வேணாம், அப்புறம் அவர் இதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஒரு வழியாக மாமா கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. அப்பாடா அவன் மனசு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ எப்படியாவது அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டா சரி, மற்றபடி இதில் நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி நடந்துக்க வேண்டியதான். இவரோட ஃபோனுக்கு அவங்க 2 பேரும் ஃபோனே பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் இவங்க அப்பாவும் பையனும் பேசிக்காதபடி பார்த்துக்கணும். இல்லைன்னா உண்மை தெரிஞ்சிருமே. கொஞ்சம் 2 நாளைக்கு மெயின்டைன் பண்ணால் அப்புறம் அவங்க 2 பேருக்கும் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு வழியாக சமாதானம் ஆகிற நிலைமையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளும் இதில் மாட்டிக்க மாட்டோம், அந்த பிரச்சனையும் கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் தங்கமயிலே புதுசாக அந்த பிளானை பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு செந்தில் வந்துட்டு, ஓ இப்படி வேற பிளான் பண்ணுறாங்களா இந்த அண்ணி, இவங்க மாட்டிக்க கூடாது, இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினச்சா இப்போ என்னையும் செந்திலையும் எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விடாத நினச்சி என்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சவங்க இங்கே உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறவங்க அதுவும் செந்தில் தன்னுடைய ஃபோன்லேருந்து பண்ணுறாங்க. என்ன செந்தில் தம்பி ஃபோன்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே உட்காந்துருக்க கோமதியும், யார்டா ஃபோனில் நீ எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்ல, அப்பாவோட ஃபோன்மா, ஏதோ ராங் நம்பர்மா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஏண்டா அதுக்குன்னு இவ்வளோ நேரமாவோட காதில் வச்சுட்ருப்பேன்னு சொல்லி ஃபோனையும் வாங்கிட்டு போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து செந்தில் ரூமுக்கு போய் மீனாட்ட விஷயத்த சொல்ல, மீனா இதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க எவ்வளோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கங்க. உங்கள் 2 பேரையும் மாட்டி விடுறதுக்கும் அவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கும் இங்கே மாமா கிட்டே நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்காகவும் இவங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்.
இருங்க அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல, இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசவான்னு சொல்கிறாங்க. நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்துட்டு மீனா திட்டுற திட்டுல அவங்களே அந்த ஃபோனை எடுத்து எங்கள் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன செந்தில் தம்பி ஃபோன்லேருந்து நமக்கு ஃபோன் வருதே நினச்சி தங்கமயில் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. உடனே செந்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் தம்பி என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, நீங்கள் மட்டும் எந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தம்பி எதுவும் பிரச்சனை எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி வெளியில் வந்து தனியாக பேசுகிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட என்ன பேசுன்னு சொல்லிட்டு என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்காக கதிர் தம்பியோ செந்தில் தம்பியோ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அதான் மாமா கிட்ட உண்மையே சொல்லலான்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, ஃபோன் பேசினதே நான் தான் அப்படின்னு எங்கள் செந்தில் சொன்ன உடனே தங்கமேலுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. நீங்களாம் ஒரு அண்ணியா, இந்த வீட்டுக்கு அண்ணின்றவங்க மற்ற 2 பேருக்கும் இங்கே அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா அண்ணின்ற ஒரு பொறுப்பை தாண்டி ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க. நீங்கள் 2 பேருக்கும் அண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மனுஷியாக இருக்கலாம்ல, ஆனால் இந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சி பண்ணாமல் இருக்கலாம்ல, ஆனால் அதை விட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் நல்லது நினைக்க போன எங்களுக்கே திருப்பி ஆப்பு வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணமா உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. நாங்கள் பேசாமல் எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமோன்னு நீங்கள் பேசும்போது தான் எங்கள் மனசுக்கே பட்டுது. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, இங்கே கொடு அப்படின்னு சொல்லி செந்திலோட ஃபோனை வாங்கி மீனா பேசுகிறாங்க. என்ன தங்கமயிலக்கா, நாங்கள் உங்களை என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் என்னடானா நீங்கள் தப்பிக்கிறதுக்காக எங்கள் கதிரையும் செந்திலையும் மாமா கிட்டே போட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்களா? அதுவும் எந்த நேரத்தில்? நல்ல வேலை ஃபோனை இங்கே இவர் கையில் இருந்ததுனால நீங்கள் பேசுனது எல்லாமோ எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதும் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி குணத்தோடு இருக்கிற நீங்கள் திரும்பி வரும்போது எங்கள் மாமா கிட்ட எப்படி அசிங்கப்பட்டு நிற்க போகிறீங்கன்றதை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் தங்கமேலுக்கு பேச்சவில்லை. ஐயோ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேரை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதியே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் தங்கமேல் விதிங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், மாமாட்ட சொல்கிறதா நினச்சி மொத்த விஷயத்தையும் எங்கள் செந்தில் தம்பிகிட்ட சொல்லிட்டோமே. இப்போது இங்கே மீனா வேற நம்மளை மிரட்டுறாங்க. நம்ம வீட்டுக்கு போனால் கரெக்டாக இங்கே மாமா நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்பாரே, அசிங்கப்படுத்தி பேசுவாரே, இதெல்லாம் நமக்கு தேவையா நினச்சி பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பண்ண விஷயம் சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சாலும் நம்மள அசிங்கப்பட்டு போவோம். நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சி நம்ம ஏதேதோ செய்ய போய் கடைசியில் நம்ம எல்லாத்துலேயும் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம். இங்கே செந்தில் தம்பியும் இங்கே மீனாவும் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் கூட சொல்ல முடியல. இவங்களே நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னா அப்போ வீட்டுக்கு போனால் ராஜி, கதிர், அப்புறம் அத்தை, மாமான்னு எல்லாரும் நம்மளை என்னெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாம் திட்டுவாங்கன்னு இங்கே அவங்களுக்கு தூக்கமே வரல. இங்கே மீனாவும் வரட்டும், எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அன்னைக்கு இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் நான் மட்டும் இல்லையான்னு பாருங்கள். உங்களையும் கதிரையும் நைஸாக மாட்டி விட்டுட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்களா? இப்படி தான் இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ராஜு டியூஷன் எடுக்க போன விஷயத்துலேருந்து இங்கே நம்மளோட எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு நம்மள்கிட்ட மாமாவுக்கும் நமக்கும் எடுக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை பெருசுப்படுத்துறது, பிரிவினை ஏற்படுத்துனதுன்னு இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். யாருக்கு வேணாலும் பாவம் பார்ப்பேன் இந்த மீனா, ஆனால் இந்த தங்கமேலுக்கு ஒரு நாள் இறங்கியே போக மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச, என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நாளைக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே வந்துட்டு செந்திலே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க. அங்கே தங்கமேலுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. எப்படியும் நாளை மறுநாள் ஊருக்கு கிளம்பிடுவோம். கிளம்புன கையோட அங்கே நமக்கு என்னென்னலாம் காத்திருக்கோன்னு நினச்சி பயத்துலேயும் இருக்காங்க. பேசாமல் அம்மா கிட்டே சொல்லிடுவோமான்னு நினச்சி அதையும் யோசிக்கிறாங்க. என்னதான் இங்கே பாக்கியத்துக்கிட்டே சொன்னாலும் மீனாவும் ராஜியும் சும்மா விட போகிறது கிடையாது. நல்லா வச்சு செய்யத்தான் போகிறாங்க.